வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நிப்பொன் மன்றத்தின் ஸ்தாபக தலைவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச வலியுறுத்தல். இனவாதத்தை கிளப்பும் பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்துள்ளன. கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உடன் பதவி விலக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க செவ்வாய்க்கிழமை டோக்கியோவில் உள்ள இம்பீரியஸ் ஹோட்டலில் நிப்பொன் மன்றத்தின் நிறுவனர் தலைவர் ஜொஹை சசகாவை சந்தித்து கருத்து பரிமாற்றம் நடத்தினார். இலங்கையும் ஜப்பானுக்கும் இடையே நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்துவதே சந்திப்பின் முக்கிய அம்சமாக உள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கையின் அனைத்து சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஜொஹை சசகா தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதாக அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 100 பாடசாலைகளின் புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் அவர் முன்வைத்தார். இலங்கை மக்களின் முன்னேற்றம், நல்வாழ்வு மற்றும் சமூக சேவைக்கான ஜொஹை சசகாவின் நீண்டகால அர்ப்பணிப்புக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தற்போதைய தகவல்களுக்கு ஏற்ப ஜப்பான் சுமார் 500 மில்லியன் yen மதிப்புள்ள 10 கண்காணிப்பு ட்ரோன்களை இலங்கை கடற்படைக்கு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலை ஜப்பானிய ஊடகம் ஜிஜி பிரஸ் வெளியிட்டுள்ளது. கடல் கண்காணிப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ட்ரோன்களை வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டோக்கியோவில் ஜப்பானிய பிரதமர் ஷிகிரு இஷிபா மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் சந்திப்பில் இந்த உடன்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஜப்பானிய அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்படுவதில் முதல் முயற்சியாகும். சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஜப்பானிய பிரதமர் இஷிபா இந்திய பெருங்கடலில் முக்கிய மூலோபாய புள்ளியில் அமைந்துள்ள இலங்கையின் உறுதித்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அமைதியான மற்றும் நிலையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இலங்கை உறுதிப்படையாக செயல்படுவதாகவும், இலங்கையின் அரசியல் நிலைமை நிலைநிறுத்தும் முயற்சிகளின் பகுதியாக சிறு பால்பண்ணை விவசாயிகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் திட்டத்திலும் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். பொதுவாக புளிக்க வைத்தல் மற்றும் உலர்த்துதல் கருவிகளுக்கு ஜப்பான் 463 மில்லியன் yen நிதி வழங்க உள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச வலியுறுத்தியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் கருத்து தெரிவித்த போது, இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் ஓரின சேர்க்கையாளர்களை ஈர்ப்பது குறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். இந்த விவகாரத்தில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் பொது பிரச்சனைகளை யார் பேசுகின்றார்கள் என்பது முக்கியம். அவர் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்று எந்த இனத்தவரை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. மக்களின் வாழ்வாதாரம், நாட்டின் பொருளாதாரம், அரசியல் நிலைமை ஆகிய விடயங்களை பற்றி பேசுபவரே உண்மையான அரசியல்வாதி. அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எந்த கோணத்திலும் எந்த சிக்கலிலும் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசிக் கொண்டே இருக்கின்றார். அவரின் குரல் எல்லோரையும் சென்றடைகின்றது. அதனால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும். தற்போது சஜித் பிரேமதாச இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகின்றார். விமல் வீரவங்ச இந்த கோரிக்கையை எதிர்க்கட்சியின் உள்கட்டமைப்பிலும் அரசியல் வட்டாரத்திலும் புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. இனவாதத்தை கிளப்பும் பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்துள்ளன. அதிகாரத்திற்காக சதி, சூழ்ச்சி மற்றும் முயற்சிகள் இப்போது நடைபெறுகின்றது. இதிலிருந்து நாட்டை பாதுகாக்க மக்களின் ஒருமித்த முயற்சி அவசியம் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நேற்றைய தினம் காலை அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன், எஸ் ஸ்ரீபாவனந்தா ராஜா, ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றியவர், இலங்கை பொருளாதார ரீதியில் வேகமாக முன்னேறி வருவதாக தரவுகள் கூறுகின்றன என்று தெரிவித்தார். அதேபோல ஊழல் மற்றும் லஞ்சம் குறைக்கப்படுவதாகவும், இனவாதம் மற்றும் மதவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஒன்றிணைந்தால் நாட்டின் முன்னேற்றம் விரைவாக நடக்கும் என்றும், இதனை ஜனாதிபதி அனைத்து இடங்களிலும் வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதற்கிடையில் பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்து அதிகாரத்திற்காக சதி, சூழ்ச்சி நடத்தும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இனவாதத்தை தூண்டியும் தங்களது நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று குறித்தும் ஆராய்கின்றார்கள். இதற்காக ரணில் மற்றும் மகிந்தவும் இணைந்து ஆலோசனை நடத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய வங்கியில் கொள்ளையடித்தவர்கள் ரணில், நாட்டின் போதைப்பொருள் வியாபாரிகளை காப்பாற்றியவர் ராஜபக்ச என்று கடுமையாக குற்றம் சாட்டியவர், இவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாத்தால்தான் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் உறுதியாகும் என்றும் வலியுறுத்தினார்.
லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக பதவி வகித்ததாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்தில் கொண்டு பணிப்பாளர் நாயகம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சட்டவாட்சியை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்கு வைத்துள்ளது. போலீஸ் திணைக்களம் முறையற்றதாக செயற்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் அரசியல் செயற்பாட்டாளராக இருந்து சாணி அபேசகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றிய ரவி செனவரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். போலீசார் தற்போது அரசியல் நோக்கத்தோடு செயற்படுகின்றனர். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக பதவி வகித்ததாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக்க குற்றம் சாட்டியுள்ளார். சுயாதீன லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்தில் கொண்டு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க பதவி விலக வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நபருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று 6வது நாளாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இன அழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதுகொலைகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் இந்த போராட்டத்தின் இறுதி நாளான இன்றைய தினம் மாபெரும் போராட்ட முறை முன்னெடுக்க தீர்மானித்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரையும் போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இன்றைய போராட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி நண்பகல் 1 மணிக்கு நிறைவடைய உள்ளதோடு இந்த போராட்டத்தில் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலய வளாகமானது அமைச்சர் சுனில் ஹந்தனத்தியினால் அரசாங்க அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜ் முன்னிலையில் கிரான் பிரதேச செயலாளர் கே. சித்திரவேலிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இதன்போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லேகுமர, கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ்.ஆர். ஹசந்தி மற்றும் கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் டி. அனந்தரூபன் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். பாடசாலையில் காணப்படும் பல்வேறு குறைபாடுகள் நிவர்த்தி செய்த பின்னர் கல்வி அமைச்சின் அறிவுறுத்தலின்படி அனுமதிகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பாடசாலை மீண்டும் இயங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாடசாலை அதிபர் கருத்து தெரிவித்தார். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பாடசாலை கட்டிடத்தில் ராணுவ முகாம் நிலை கொண்டிருந்தமையினை தொடர்ந்து பாடசாலையானது வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தது. இதனால் மாணவர்கள் தங்களது கல்வியை பின்தொடர்வதற்கு போதிய இடவசதியோ வழிகாட்டு மைதானமோ ஒன்றி பெரும் சிரமப்பட்டு வந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படும் நோக்கில் இந்த பாடசாலை கட்டிடத்தில் நிலை கொண்டிருந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த முகாமை அகற்றி பாடசாலை கட்டிடத்தை மீள ஒப்படைக்குமாறு கடந்த காலத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் எழுப்பி வந்தார்கள். இன்றைய நிகழ்வில் கையளிப்பு தொடர்பாக கலந்து கொண்ட அமைச்சர் கருத்து தெரிவித்த போது, இன்று முதற்கட்டமாக இந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளது என்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலை கொண்டுள்ள மேலும் ஒரு சில ராணுவ முகாம்கள் கட்டம் கட்டமாக அகற்றப்படும் என்றும் கருத்து தெரிவித்தார்.